सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पदये। हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद परशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। श्री ध्यान சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் கொஞ்சம் சில விஷயம் கொஞ்சம் அலசி ஆராயலாம். அதாவது பாகவத மகாத்மியத்தில் நாரதர் பக்தி தேவி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஞான வைராக்கியம் வயோதிக நிலையை அடைந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் போய் ஞானத்தும் வைராக்கியத்தினுடைய காதல் போய் ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைராக்கியா பிரபுத்தியதாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. எழுந்துரு, சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஞானமும் வைராக்கியமும் வயோதிக நிலையில் இருக்கும். அவருக்கு எழுந்திருக்கத்தான் இல்லை. அப்போது இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நாரதர் முதலான மகாத்மாக்களே நமக்குள்ள ஞான வைராக்கியத்தை எழுப்ப முயற்சிக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள அது எப்படி இருக்கு? அந்த ஞான வைராக்கியம்னா ரொம்ப க்ஷீணிச்சு போயிருக்கு. எப்படி இருக்குது? வயோதிக நிலை அடைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன? அது சொல்கிற உணர்த்தில் சுஷ்க காஷ்ட சமாங்ககவும் அந்த ஞானத்துடைய அங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னா காஞ்ச கட்டையை போல் இருக்கிறோம். அப்படி எலும்பும் தோலுமா, செழிப்பாகவே இல்லை, புஷ்டியாகவே இல்லை. அப்போ நமக்குள்ளே எப்படி இருந்தால் காஞ்சி, அதாவது என்னென்னா சுத்தமாக படுத்துடுச்சு. இனிமேல் எழுந்துக்க முடியாத அளவுக்கு படுத்துருக்கு நமக்குள்ளே அந்த ஞான வைராக்கியம் திருடப்படலை, இல்லவே இல்லை சுத்தமாக. அதாவது இறந்தவர்கள் போல கிடந்தாங்களாம். அந்த ஞான வைராக்கியம் இறந்தவர் போல. கலியுகத்தில் மக்கள் மனசில் அந்த ஞான வைராக்கியம் எப்படி இருக்குன்னா காஞ்ச கட்டையை போல் இருக்காங்க. அதில் ஜீவனே இல்லை. ஆனால் ஞான வைராக்கியம் உயிரிழக்க மாட்டாங்க, அவங்க நித்தியமானவர்கள். ஆனால் ஜீவன் இல்லாத ஒரு காஞ்ச கட்டையை போல் இருக்கிறாங்க. அப்போது சப்தை முச்சரன்னு முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே சப்தமுச்சஹி சமுச்சரன்னு ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைராக்கிய பிரபுத்தியதாம். அப்போது நான் எழுந்துக்க சொன்னால் எழுந்துக்க மாட்டேன்றாங்க. சீக்கிரமாக எழுந்துரு. அப்போ நாரதருடைய கருணை இருந்தும் அப்படிப்பட்ட பெரிய மகாத்மா தேவரிஷி நாரதர் அவரே மக்கள் மனசில் இந்த ஞான வைராக்கியத்தை எழுப்ப நினைச்சாலும் எழுந்திருக்கலன்னு சொன்னால் சாதாரண மனுஷரை பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? அப்போது அவருடைய ஆசீர்வாதத்தினால மக்கள் மனசில் ஞான வைராக்கியம் உண்டாகுன்னு பார்த்தா முடியல. ஜனங்க அந்த ஞான வைராக்கியத்தை திரும்பி பார்க்கறதுக்கு, ஞான வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு
விருப்பமே இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுதான் அவங்க சொல்கிற உபேட்சிதானுராகன்ட்டு ஜஜ்ஜரத்வேன சம்ஸ்திதா. அவங்களெல்லாம் உபேட்சை பண்ணிட்டாங்க. அவங்களாம் இந்த ஞான வேலைக்கும் சம்பாதிக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது மக்கள் மனசில். அவங்களாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களில் சம்பாதிக்கிறது வம்பு தும்பு பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வீண் கதைகளை பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஞான விஷயமா பக்தி விஷயமா அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் எப்படி இருக்குது எல்லார் மனசுலேயும் அந்த ஞான வேலைக்கு எப்படி இருக்குன்னா காஞ்ச கட்டையை போல் இருக்குது. புரியுதுங்களா? ஜீவனே இல்லாத ஒரு பிணம் போல் படுத்திருக்குது, சுவாப பராயணம் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறது, மக்கள் மனசில் அந்த ஞான வைராக்கியம் காஞ்சி போயிருக்கு, எலும்பு தோலுமாக இருக்குது. சுஷ்கன்னா காஞ்சி போன கட்டை மாதிரி இருக்காங்க. சுஷ்க காஷ்டனா கட்டை, சுஷ்க காஷ்ட சம அங்ககோ. அந்த ஞானம் என்ற உடலானது ஞான வைராக்கியத்துடைய அங்கங்கள் எப்படி இருக்குது, காஞ்ச கட்டையை போல் இருக்குது, அசைவே இல்லாமல். அப்படி காஞ்ச கட்டினா செழிப்பே இல்லாமல் இருக்குது, வறண்டு போயிருக்கு எல்லார் மனசுலையும் இந்த ஞான வைராக்கியம் எழும்புல. அப்போ என்ன பண்ணார் நாரதர் அப்படின்னா, வேத வேதாந்த கோஷச்ச கீதா பாடிர் முகுஹு. என்ன சொல்கிறாரு? வேத வேதாந்த கோஷச்ச கீதா பாடிர் முகுஹு. அப்போது நம்ம நிறைய இடத்துல வேத பாராயணம்லாம் கேட்டிருப்போம். அயோத்தியா மண்டலத்தில் போனால் வேத பாராயணம் கேட்கலாம். அங்கே எதனா ஹோமங்கள் நடத்திட்டு இருப்பாங்க, இல்லை வேதாத்தியனம் குழந்தைங்க அங்கே குருகுலத்து பசங்கள்லாம் உட்காந்து வேத பாராயணம் பண்ணுவாங்க. நான் கேட்டிருக்கேன் எத்தனையோ தடவை. அந்த வேத கோஷங்களை கேட்கும் போதே ஒரு தெய்வீகமான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும். வேதங்களுக்கு அவ்வளோ பவர். ஆனால் வேதங்கள் நல்லா ஓதுறாங்க, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, அங்கேயே உட்காந்துடலாம் போல கூட இருக்குது. ஆனால் வேதம் எத்தனை பேருக்கு புரியும்? வேதாத்தியனம் பண்ணுறாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் யாருக்கு புரியும்? வேத ஸ்வரத்தோடு உச்சரிக்கிறாங்க வேதத்தை, அதெல்லாம் சரி. வேதம் அத்தியனம் பண்ணுறாங்க, வேதம் பாராயணம் பண்ணுறாங்க, ஓகேப்பா. அதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாது. சரி, அடுத்தது வேதாந்தம், உபனிஷதங்கள். ஆனால் வேதம் கேட்குறதே நல்ல தபஸு, நல்ல சந்தோஷமாக இருக்குது எல்லாம். ஆனால் வேதத்துடைய நோக்கமாகிய அந்த அனுபவம், அந்த ஞானம் வைராக்கியம் உண்டாகலை. அதாவது வேதத்துடைய நோக்கமே ஞான வைராக்கியம் உண்டாகிறது தான். அந்த ஞான வைராக்கியம் உண்டாகலை. அப்போ வேதங்களை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா ஆனந்தமாக இருக்குது. பகவானை பற்றி சொல்கிறேன், பகவானுடைய வார்த்தை இது. வேதம் நாராயணுடைய மூச்சு சுவாசம், மூச்சு காற்று அப்படின்னும் போது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. வேத கோஷம் தெய்வீகமான ஒரு ஒலி, அது அதில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் அது எப்படின்னா கொஞ்சம் அந்த ஞான வைராக்கியத்தை தட்டி எழுப்புகிற மாதிரி எழுப்பு நமக்குள்ளே. ஆனால் அடுத்தது நல்லா படுத்துடும். அதனால் அதில் திருடப்படலை. வேதங்களை பாராயணம் பண்ணுறதுனால ஒரு வைப்ரேஷன் ஏற்படுதே தவிர அது நமக்குள்ளே ஞான வைராக்கியத்தை உண்டு பண்ணல. புரிஞ்சுக்கணும். அப்போ வேதாந்தங்கள் ஆகிய உபனிஷத் பாகங்கள், வேதம் கர்மகாண்டம் முடிஞ்சோடனே அப்புறமா தேவதா காண்டம், அப்புறம் உபாசன காண்டம், அதெல்லாம் இந்த வேத பாடம் பிரம்மபாகம் முடிஞ்ச உடனே அடுத்தது அதான் வேதம். அந்த கர்மகாண்டங்கள் முடிஞ்ச உடனே அடுத்தது உபனிஷத் பாகங்கள், வேதாந்தங்கள். 108 உபனிஷத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த உபனிஷதங்கள் நிறைய லெக்சர் கேட்டிருப்போம் நாம். ஈசோபனிஷத்து, கடோபனிஷத்து, நிறைய உபனிஷதங்கள் இருக்குது. அதில் பலவிதமான உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்து பாகங்கள்லாம் பாராயணம் பண்ணுறாங்க, நான் கேட்டிருக்கேன். அந்த உபனிஷத்து பாகங்கள்லாம் பாராயணம் பண்ணி அதுக்கு விளக்கமும் சொல்கிறாங்க. ஆனால் அது விளக்கங்கள்லாம் கேட்டு உபனிஷத்து பாகங்கள்லாம் வேத அந்தம், வேதத்துடைய முடிவு, அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. ஆனால் கேட்கும்பொழுது நல்லா தான் கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு அதான் ஆஹா அருமையான விஷயமாச்சே, ஆத்ம விஷயமாச்சே உபனிஷத் பாகங்கள். ஆஹா நம்ம புட்டு தத்துவார்த்தங்கள்லாம் புட்டு வைக்கிறாங்களே உபனிஷத்தில். அப்படி உபனிஷத்துங்கள்லாம் கேட்கும்பொழுது ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆனதுன்னா அந்த வெளியே வரும்போது எல்லாமே மறந்து போச்சு.
வீட்டு ஞாபகங்கள், அந்த காலையில் நாளைக்கு என்ன பண்ணுறது, பணத்துக்கு இது என்ன பண்ணுறது, அது பண்ண காய்கறிக்கு நம்ம அப்போ பொரியல் வச்சோமா, சாம்பார் வச்சோமா, என்ன பண்ணுமா, சாப்பாடு சாப்பிடணுமா, இது பண்ணுமா, அது அந்த கவனங்கள் வந்துடுச்சு. அப்போ இந்த உபநிஷத்து என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன வைராக்கியத்தை உண்டு பண்ணும். அப்போ உபநிஷத்துங்களை கேட்கும்பொழுது நல்லாயிருக்கு. அப்போ உபநிஷத்து உபன்யாசம் பண்ணும்போது நல்லாயிருக்கு. கேட்கும்போது அப்படியே ஞானம் உண்டான மாதிரி, வைராக்கியம் உண்டான மாதிரி, ஆஹா அருமையான விஷயம்பா, எப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்த உபநிஷத்துங்கள், அப்படியேப்பட்ட ஞான தெளிவு உண்டாயிடுச்சுன்னு அப்படியே நம்மளுக்கு என்னவோ உண்மையிலே ஞானி ஆகிட்ட மாதிரி அந்த உபநிஷத்து கேட்கும்போது அப்படி நினைப்பான் தன்னை. அதெல்லாம் அந்த லெக்சர் முடிகிற வரைக்கும், அந்த லெக்சர் முடிஞ்சு அப்படி திரும்பினோடனே வீட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா போச்சு, எல்லா குப்பையும் உள்ளே வந்துடும் மனசில். அப்போ உபநிஷத்துக்கு கேட்டு என்ன பிரயோஜனம். அப்போ ஞான வைராக்கியம் எழுந்திருக்கல. சரி, அப்புறமா கீதா பாடிர் முகுர்முகு, சாக்ஷாத் பகவானே சொன்ன பகவத்கீதையை கேட்டும்போது ஆஹா அருமை, ஆஹா சூப்பராக இருக்குது கீதை. பகவானே சொல்லியிருக்காரு தான் பற்றற்று எப்படி கர்மாக்களை செய்கிறது, ஞான விஷயத்தை பற்றி. இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது எல்லாமே. இப்போ வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் கேட்கும்போது அப்படியே ஞானம் வந்துட்ட மாதிரி நம்மளுக்கு அப்படியே அனுபவமே ஏற்பட்ட மாதிரி, அப்பா அருமையான லெக்சர்ப்பா, நல்லா சொன்னார்ப்பா நொச்சர் வெங்கட்ராமன், சில பிரபுபாதா பக்தி விஷயம் பகவத்கீதை அருமையாக சொன்னார்ப்பா, லெக்சர் கொடுத்தாப்பா, அப்படியே நம்மளுக்கு ஞானம் உண்டாயிடுச்சு. நீ இந்த சோல், நீ நாட் அ பாடி, இந்த உடம்பு கிடையாது, நீ ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னமோ ஆஹா கரெக்டான இது அப்படியே நம்ம அந்த ஞானத்துலேயே நம்ம ஞானியவே ஆகிட்ட மாதிரி நம்ம கற்பனை பண்ணிப்போம். கேட்கும்போது அப்படி இருக்கும். மகான்கள் வாக்கில் கேட்கும்போது ஆஹா ஓஹோன்னு இருக்கும். பகவத்கீதை கேட்கும்போது, அதுவும் பிரபுபாதா வாக்கில் கேட்கும்போது எனக்கு அந்த ஆத்ம அனுபவமே அப்படியே உண்டான மாதிரி இருக்கும். நீ இந்த தேகமே கிடையாது, ஃபுல்லாக ஒன்று, இது மாயை ஏமாத்துது, நீ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். யாருன்னா நீ ஆத்மா, நீ பகவானுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லுவார். அருமையாக இருக்கும் அவருடைய லெக்சர்லாம் கேட்கும்போது. அதே மாதிரி நொச்சர் வெங்கட்ராமன் அப்படியே ஞான விஷயமாக இருக்கும். அப்பா இவ்வளோ விஷயங்கள் பகவத்கீதையில் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவள் உபநிஷத்துக்கெல்லாம் சொல்லும்போது, அதை கோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பா அருமையான லெக்சர்ப்பா இன்றைக்கி, அப்படி அருமையான லெக்சர்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க போய் கேட்டு பாருங்களேன் என்ன சொன்னாங்க இன்றைக்கின்னு. அவங்களுக்கு ஏதோ அது டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனால் கேட்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் அதில் சொன்ன ஒரு விஷயமாவது சொல்லுங்கன்னா ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரில. அப்போ எந்தளவுக்கு மனசில் பதிஞ்சுது. அப்போது என்னென்னா, கேட்குற வரைக்கும் நல்லா இருந்தது, அது வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே அது மறந்து போச்சு. அது என்ன ஸ்லோகம் சொன்னாலும் கூட மறந்து போச்சு. ஆனால் அந்த அனுபவம் இருக்குது, கேட்கும்போது நல்லா இருந்ததுன்ற அனுபவம் மட்டும் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. அவன் கேட்கும்போது லெக்சர் ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா, இன்றைக்கி உபநிஷத்து பார்க்கணும், இன்றைக்கி கடோபநிஷத்தை பற்றி, இந்த உபநிஷத்தை பற்றி, ஈசோபநிஷத்தை பற்றி அருமையாக சொன்னார்ப்பா, ஃபஸ்ட் கிளாஸாக உபநிஷத்து பார்க்கணும், அதெல்லாம் கோட் பண்ணி அருமையாக சொன்னார்ப்பா. பகவத்கீதை அப்பா இன்றைக்கி கீதா லெக்சர் கேட்டுருந்தோமே அந்த மகாத்மா வாக்கில், அப்படியே அனுபவமாக இருந்ததுன்னு. சரி என்ன தான் சொன்னார் அப்படின்னு, அது என்ன சொன்னார், ஆனால் நல்லா இருந்தது கேட்கும்போது அப்படின்வாங்க. இது தாங்க இப்போது கீதா பாராயணத்தை திருப்பி பாராயணம் பண்ணாராம் யார், நாரதர். அப்போ மக்கள் இடத்துல கீதையை திருப்பி படித்தா கூட, ஆனால் ஞான வைராக்கியம் அவங்களுக்குள்ளே எழுந்திருக்கலை. இங்கே சொல்கிறார் எப்படி இருந்ததுன்னா, போத்தியமானு ததா தேன கதஞ்சிச்ச உத்திதோ பலாத்து. அப்போது எவ்வளோ போதித்தாலும் கொஞ்சம் இந்த வேதங்கள் உபநிஷத்துலாம் கேட்கும்போது உத்திதோ பலாத்து, கொஞ்சம் அதுக்கு அந்த ஞான வைராக்கியத்துக்கு கொஞ்சம் பலம் கிடைச்சதுனால கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி, அதாவது லெக்சர் கேட்குற வரைக்கும் நல்லா நம்மளுக்குள்ளே அப்படியே ஞானம் உண்டான மாதிரி, வைராக்கியம் உண்டான மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஏற்படும். அந்த ஃபீலிங் நிஜம் கிடையாது. அந்த ஃபீலிங் என்னென்னா, அதுவாது எழுந்திருக்குதுன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும், இல்லைன்னு சொல்ல வரல. அது நம்மளுக்கு என்னென்ன தூண்டுதல், அது கேட்கும்பொழுதாவது அவன் ரிலீஃபாக இருக்கிறான் இல்லையா அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி. அப்போ அவனுக்குள்ளே அந்த வைராக்கியம் ஞானம் இதெல்லாம் போய், இந்த உலக வாழ்க்கையை போய் எல்லாம் நம்மளை நம்மளை துன்பப்படுத்தக்கூடியதுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் துன்பப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அந்த பெண்ணாசை, மண்ணாசை, பணத்தாசை விட முடியலையே அடுத்த நிமிஷம். ஏன்னா அது அத்தியாவசிய தேவையாகி போச்சு. புரியுதா? பகவத்கீதை கேட்கும்பொழுது எல்லா ஆசையும் விட்ட மாதிரி
ஆமாம் இனிமேல் இதெல்லாம் ஆசை வைக்க மாட்டேன், நான் வந்து ஆத்மா அந்த ஞானத்தில் நான் நிலைச்சி நிற்க போகிறேன் அப்படின்னு தான் நம்ம முடிவெடுக்கிறோம். எல்லாம் பர்ஃபெக்ட் தான். ஆனால் என்ன சொல்கிறது, உத்திதோ பலாத்து. அப்போ கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி அந்த ஞான வரைக்கும் நமக்குள்ளே கொஞ்சம் புஷ்டிப்படுத்தி கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா அது திருடப்படாததுனால அப்போ சுக்ஷாமன்றது பதம் அடுத்தது சொல்கிறாரு என்னென்னா, பகவத் பலிதோ பிராய சுஷ்காஷ்ட சமங்ககம் நேத்ரைர் அனவலோகந்தோ ஜும்பந்தோ சாலசோ உபௌ பகவத் பலிதௌ பிராய சுஷ்காஷ்ட சமங்ககம் சுக்ஷாமௌதௌ நிரீக்ஷைவ புனः ஸ்வாபபராயணோ ரிஷிச்சிந்தாவரோ ஜாதா கிம்பிதேயும் மயேதிச்சாம். அப்போது கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார் அவர்கள். ஞான வரைக்கும் கண்ணு மொழின்னு அப்படியே பணம் மாதிரி படுத்துனுருக்காங்க. அப்போ வேதங்கள் உபனிஷதங்கள் இந்த பகவத்கீதைலாம் கேட்கும்பொழுது பார்த்தா நமக்குள்ளே கொஞ்சம் ஞான வரைக்கும் வந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி, கண்ணை திறந்து கொஞ்சம் எழுந்த மாதிரி இருக்குது. எழுந்துன்னா சரி அப்படியே எழுந்துருவாங்க, அப்படியே இளமை அடைஞ்சுட்டான்னு பார்த்தா இளமை அடையலை, வயோதிகளாக மாறல. அவங்க வயோதி கிழவர்களாக தான் இருக்கிறாங்க ஞான வரைக்கும், ஆனால் எழுந்துக்கிறாங்க. எதனால்னா இந்த வேதங்கள் உபநிஷத்துக்கள் பகவத்கீதையினுடைய பலத்தினால கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி. இவைகள்லாம் உபன்யாசம் கேட்கும்போது நமக்குள்ளே ஞான வரைக்கும் உண்டான மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா இது அதாவது அந்த ஞான வரைக்கும் திருடப்படலை. பட்டினியும் பசியுமா சுக்ஷாமன்னா பசி தாகத்தினால மெலிஞ்சு காணப்படுகின்ற அந்த ஞான வரைக்கும் மறுபடியும் படுத்துட்டாங்க ஸ்வாபபராயணம். அவ்வளோதான். ஏன்னா பசி தாகத்தை போக்குற அளவுக்கு ஒரு வேத உபநிஷதங்கள் பகவத்கீதை போய் சேரலை. அதாவது என்னென்னா நமக்குள்ளே ஞான வைராக்கியம் திருடப்படுற மாதிரி நமக்குள்ளே பதியலை. அந்த அங்கே லெக்சர் கேட்கும்போது உபநிஷதங்களையோ பகவத்கீதையோ கேட்கும்போது என்னென்னா நமக்குள்ளே என்னென்னா அது அனுபவத்தை உண்டாக்குற அளவுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் அந்த ஞான வைராக்கியத்தை தட்டி எழுப்புகிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உபன்யாசங்கள் கேட்கும்போது அனுபவமே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த க்ஷணத்தில் நம்ம உலக காரியங்கள் ஈடுபடும்போது மறுபடியும் படுத்துடும் அந்த ஞான வைராக்கியம். அப்படின்னு என்னென்னா அதுக்கான சரியான பசியை தீக்கிறதுக்கு உணவு கிடைக்கல அந்த ஞான வைராக்கியத்துக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஞான வைராக்கியம் லெக்சர் கேட்கறதோடு நிறுத்திக்காமல் அது அனுபவத்துக்கு கொண்டு வந்து அது திருடப்படலை. அதனால் என்ன ஆச்சுன்னா பலவீனம் அடைஞ்சு படுத்துச்சு. அப்படின்னா ஞான வைராக்கியம் நமக்குள்ளே படுத்துச்சுன்னு அர்த்தம். நமக்குள்ளே எழுந்த மாதிரி எழுந்து இந்த லெக்சர் கேட்கும்போது அப்புறமா உலக விஷயங்கள் போகும்போது அது சுத்தமாக களி தோஷத்தினால படுத்துச்சு. அப்போ அது எப்படி இருக்குன்னா சுஷ்க காஷ்ட சமாங்ககம் வறண்டு அதே சமயத்தில் காஞ்ச கட்டையை போல். கட்டைனா எப்படி அதில் அசைவே இல்லாமல் உயிரற்ற ஜடம் எப்படி இருக்கும் அது மாதிரி உயிரற்று காணப்படுகிறது நமக்குள்ளே ஞான வைராக்கியம். அப்போ ஞான வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அது ஆத்மஸ்வரூபமாக அந்த ஞான வைராக்கியம் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அதை தட்டி எழுப்புறதுக்கு தான் இந்த உபநிஷதங்கள் பகவத்கீதை போன்றவைகளாம். புரியுதுங்களா? அப்போது நமக்குள்ளே எழுந்த மாதிரி படுத்துச்சு. பசி தாகத்தினால பாதிக்கும். பசி தாகன்றது என்னென்னா திருடப்படுறதுன்ற அர்த்தம். ஞான வைராக்கியம் நமக்குள்ளே திருடப்படாததுனால நமக்குள்ளே மறுபடியும் படுத்துச்சு. அதாவது நமக்குள்ளே எழுந்த மாதிரி நம்ம அந்த லெக்சர் கேட்கும்போது எழுந்த மாதிரி இருந்தது. அப்புறமா வீட்டுக்கு உலக கவலைகள் வந்தோடனே படுத்துச்சு சுத்தமாக. இது நம்ம நிறைய அனுபவத்தில் பார்த்துருப்போம். லெக்சர் கேட்கும்போது ஆஹா ஓஹோன்னுவாங்க. அருமையான லெக்சர்ப்பா, அருமையான உபன்யாசம்பா, அருமையான பகவத்கீதை அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நல்லா இருந்ததுப்பா. அதுவும் சில பிரபுபாத வாக்கில் கேட்கும்போது ரொம்ப ஞானம் உண்டான மாதிரி இருக்கும். ஆஹா ஓஹோன்னு இருக்கும், அருமையாக இருக்கும், பதமாக சொல்லுவார், சூப்பராக இருக்கும். எல்லாம் அது வரைக்கும் தான் கேட்குற வரைக்கும். அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு அடுத்த வீட்டில் இட்லி ஏன் சட்னி இல்லை, ஏன் குழம்புல உப்பு போடல அப்படின்ற அல்ப விஷயத்தை தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போது புரிஞ்சிக்கணும் இங்கே என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்கள் இந்த பாகவதத்தில் மகாத்மியத்தில். அப்போ ஞான வைராக்கியம் திருடப்படலை இவ்வளோ லெக்சர் கேட்டு. அப்போ பகவத்கீதையே கேட்டாலும் வேதங்கள் உபநிஷத்துங்கள் அதனுடைய அர்த்தமே சொல்லி கேட்டாலும் உபநிஷத்துலாம் பாகங்கள்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நான் கேட்டிருக்கேன்.
உபநிஷத்துங்களாம் அப்படி லெக்சர் கொடுப்பாங்க. அந்த லெக்சரே பார்த்தா ஹை லெவலில் இருக்கும். சொல்கிறவருக்கே அந்த அனுபவம் வந்ததோ இல்லைன்னு தெரியல, அந்த ஞான வைராக்கியம் புஷ்டியாக இருக்கான்னு தெரியல. அப்போது ஞான வைராக்கியம் எப்படின்னா, இந்த வயோதிகள் நிலை நீக்கப்பட்டு அவை இளமை அடையணும். அதனால் புஷ்டியாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். நமக்குள்ளே ஞான வைராக்கியம் செழிப்பாக இருக்கணும். அதுக்கு ஒரு வழியுண்டா. ஞான வைராக்கியம் எங்கே பார்த்தாலும் கலியுகத்தில் பார்த்தா வறண்டு போய் சுஷ்க காஷ்ட காஞ்ச காட்டையை போல் தான் இருக்குது. அதுவும் பசி தாகத்தினால செத்த பணம் போல இருக்குது. அது யார் எழுப்ப முடியும் அந்த ஞான வைராக்கியத்தை? அது துள்ளி குதித்து எழுந்து வரணும்னா அதுக்கு தான் பாகவதம் வேணும். அப்போ எப்படி வந்தாங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி. இப்போ எதுக்கு தான் இந்த சொல்ல வந்தேன்னா, பகவன் நாமத்தினால தான் அந்த நாமத்தை எல்லார் வாக்குலையும் வந்துச்சான். பக்தி வந்ததுக்கு அடையாளம் எல்லார் வாக்குலையும் பகவன் நாமம், ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்த ஹரே முராரி. அந்த பாகவதம் கேட்கும்போது அந்த நாம சங்கீர்த்தன நாக்கில் வந்தோடனே அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல அவர்கள் நாம கீர்த்தனமாக பண்ணும்போது அந்த நாமத்தை சொல்லும்போது அந்த துள்ளி குதிச்சுன்னா ஆடி பாடி கொண்டாடின்னு வராங்களாம், பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு. அப்போ நாமத்தினால்தான் இருக்குது அதுக்கு ஜீவனே, பக்தி ஞான வைராக்கியம். இதை தான் நாரதரும் ஆறுதலாக சொல்கிறார். கேசவ கீர்த்தனாத்து எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சமய கலு கேசவ கீர்த்தனாத்து. இன்னொரு இடத்துல சொல்கிறார், கவலைப்படாதம்மா பக்தி தேவி, அனாயாசேன தத் சர்வம் சப்தாக சவணம் லபேத்து. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக சவணம். அதனால் 7 நாள் பாகவதம் ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னால் அவனுக்கு தபஸ் பலன் யோக பலன் எல்லா பலனும் அவனுக்கு கேட்குது. சிரவணத்தினாலே அவனுக்கு பக்தி, அவங்களுக்கு தபஸ் பலன் யோகம் பலன் கிடச்சிடும். அப்படின்னு என்ன, பக்தி ஞான வைராக்கியம் அவங்களுக்குள்ள உண்டாயிடும். அது மட்டும் இல்லை, கேசவ கீர்த்தனம் பகவான் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் இந்த கலியுகத்தில் இந்த உயர்ந்த தபஸ் பலன் யோகம் அந்த சமாதியினுடைய சமாதி நிலையினுடைய அந்த நிலையெல்லாம் ஈஸியாக அஞ்சிடலாம் அப்படின்னு நாரதர் பக்தி தேவி சொல்கிறார். அதனால தான் சந்தோஷப்பட்டு ஜெயதி ஜெகதி மாயான்ட்டு நாரதர் புகழறான் அந்த அம்மா பக்தி தேவி. அப்போ நம்மளும் உத்தாரணம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது, பகவன் நாம கீர்த்தனமும் கதாசிரவணமும் இருக்குது அப்படின்னு அவள் சந்தோஷப்படுறா பக்தி தேவி. அப்போ மக்களுக்குள்ள அப்போ எதுக்காக நாரதர் இவ்வளோ போராடணும்? நான் ஞானமே எழுந்துரு, வைராக்கியமே எழுந்துரு, அப்போ வேதங்கள் பாராயணம் பண்ணுறது, உபநிஷதங்கள் பாராயணம் பண்ணுறது, பகவத்கீதை எதுக்கு இவ்வளோ போராடணுன்னா எப்படியாவது மக்கள் வந்து கரையேறிட மாட்டாங்களா? பகவானை திரும்பி பார்க்க மாட்டாங்களா? தன் ஜென்மல மனுஷ பிறவி எடுத்து தன்னுடைய பலனை அடைய மாட்டாங்களா? எல்லோரும் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? அப்படின்ற ஒரு கருணையினால் நாரதர் இப்படி அல்லாடுறார். அதுக்கு தான் வேதங்களை ஓதுறார், உபநிஷதங்கள்லாம் மக்களுக்கு சொல்லி பார்க்குறாரு. யாருக்குள்ளும் அந்த ஞான வைராக்கியம் எழுந்த மாதிரி தெரில, எழுந்த மாதிரி மறுபடியும் பட்டுச்சு. கேட்கும்போது நல்லா லெக்சர் கேட்கும்போது நல்லா ஏதோ அனுபவமே கிடைச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா உலக விஷயங்கள் அடிபடும் போது எல்லாமே படுத்துச்சு. இந்த ஞான வைராக்கியம் நமக்குள்ளே படுத்துச்சு. அவ்வளோதான். படுத்துதுன்னா சுஷ்க காஷ்ட காஞ்ச கட்டையை போல் படுத்துச்சு. சுவாப பராயணம் ஒத்திதோ பலாத்துன்னு கொஞ்சம் கேட்கும்போது அந்த பகவத்கீதையினுடைய படத்தினால கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு மறுபடியும் பார்த்துருவோம். இது போல் எத்தனை பேர் உங்கள் அனுபவத்தில் ஏற்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ லெக்சர்ஸ் கேட்குறோம், ஆனால் அது பிடிபடுதான்னு கேட்டால் பிடிபடல. அது ஸ்ட்ராங்காக அதில் நிலைச்சி நிற்கிறோமா அந்த ஞான வைராக்கியத்தில் அப்படின்னா, நான் ஆத்மா இந்த உடம்புல இந்த ஞானத்துலேயும் இந்த உலகமெல்லாம் போய் எதுலேயும் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போதைக்கு அடுத்த நிமிஷம் ஆசை வராமல் இருக்குதா? எல்லா விஷயத்துலேயும் ஆசைப்படுறோம். அப்போது கேட்குறதோடு நிறுத்திக்காமல் அதை அனுபவத்தில் கொண்டு வர முடியல. கலியுகத்தில் அப்படி தான் போகும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நாரதருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அப்படின்னு யோசிக்கிறார். மக்கள் இப்படி தான் போவாங்க. என்ன தான் வேதங்கள் உபநிஷத்துக்கும் பகவத்கீதைலாம் என்ன தான் லெக்சர் எடுத்தாலும் அப்போதைக்கு கேட்கும்போது நல்லா கேட்பாங்க. ஆஹா, அருமையான லெக்சர் சொன்னார்ப்பா, சூப்பர் சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு இப்படி பேசினே வருவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் காப்பிக்கு சக்கரை போடல அப்படின்னு சண்டை போடுவாங்க. அப்போது அவங்களுடைய ஞானம் எங்கே இருக்குது பாருங்கள். லோக விஷயத்தில் ருசி ருசியாக சாப்பிட்றதுலையும் போகங்கள் அனுபவிக்கிறது தான் அவங்களுடைய ஞானம் இருக்குது. அப்போ எப்படி ஞானம் இளமையடையும்? அப்போ கேட்ட லெக்சரில் நான் வேஸ்ட், அவள் தான் உபநிஷத்து கேட்டு வேஸ்ட். அவள் தான் சொல்கிறேன், வேத வேதாந்த கோஷிச்ச கீதா பாடியில் முகுர்முகு. அடிக்கடி எவ்வளோ பகவத்கீதை லெக்சர் கேட்டிருப்போம்,
எவ்வளோ உபநிஷத்துக்கள் கேட்டிருப்போம் காதில். ஆனால் அப்போ கேட்கும்போது எழுந்த மாதிரி இருந்தால், ஆனால் கட்சியில் பார்த்தா இந்த ஞான வைராக்கியம் காஞ்சி போய் தான் நமக்குள்ளே காஞ்சி போய் தானே படுத்துன்னு இருக்குது. அது எழுப்பவே முடியல பத்தியா. அது செழிப்பே இல்லாமல் இருக்குது பத்தியா. உயிரற்ற ஒரு பணம் மாதிரி நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்குது ஞான வைராக்கியம். நம்ம தட்டி எழுப்பணும் அந்த ஞான வைராக்கியத்தை. எழுந்துரு அப்படின்னு உத்திதோ பலாத். அப்போ இவ்வளோ வேதங்கள் உபநிஷத்துக்களை கேட்டோம், பகவத்கீதை லெக்சர்லாம் கேட்டோம். எவ்வளோ ஒரு மகாத்மாக்கள் இல்லை, எத்தனையோ மகாத்மாக்கள் அண்ணா சொல்லியிருக்காரு, எவ்வளோ சொல்லி அவ்வளோ பேர் வாக்களை கேட்டாலும் ஆனால் கலியுகத்தில் அது அனுபவத்தை கொடுக்கல மக்கள் மத்தியில் அப்படின்னு நாரதர் உணர்ந்தாரான். அது பகவத்கீதை எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருப்போம். அதான் சொல்ல முகுகு அடிக்கடி எத்தனையோ தடவை பகவத்கீதை லெக்சர் நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் ஞான வைராக்கியம் திருடப்படலை. அப்போது அது பசியின் தாக்கத்தில் மெலிஞ்சு போய் காஞ்சி போய் அதுக்கு ஃபுல் தீனி கொடுக்கணும் இல்லையா. அந்த ஞான வைராக்கியத்துக்கு ஃபுல் புஷ்டியாக நல்லா பசி தாகம் இல்லாதபடி நல்லா செழிப்பு கொடுக்கணுன்னா அப்போ நிறைய அந்த ஞான வைராக்கியத்தை நம்ம நிறைய கேட்கறது மட்டும் இல்லை, அது அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அது புஷ்டி அடையும். அது ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அப்போ தான் அது இளமை துளின்னு வயோதிகம் நீக்கப்பட்டு இளமையாக வரும். அப்போது இது மாதிரி நடக்கும்போது அப்போ கவலைப்படுறார். வேதங்கள்லாம் பாராயணம் பண்ணியாச்சு, உபனிஷத் பாராயணம் பண்ணியாச்சு, பகவத்கீதை பாராயணம் பண்ணியாச்சு. அது பகவத்கீதை பல தடவை பாராயணம் பண்ணியாச்சு. இவைகள்லாம் மக்களில் எடுத்து சொல்லி கூட அவர்கள் வைராக்கியம் அடைய ஞானத்தை அடையாமல் அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன வழி அதை தானே தேடுறாங்க. உதரம் பரிணா ஜீவாக. சாப்பிட்றதுக்காக வாழணும், வாழறதுக்காக சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்குன்னே வாழறவங்க வயிற்ற நிரப்பத்துலேயே வாழ்க்கை கழிக்கிறாங்களே. இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த ஞானத்தோ இவங்களாம் எப்போ ஞானம் உண்டாகிறது, வைராக்கியம் உண்டாகுது? இவங்களுக்காக ஞானம் உண்டாகும், வைராக்கியம் உண்டாகும்? நடக்கவே நடக்காது. ஏன்னா சாப்பிட்றதுக்குன்னே வாழறாங்க. தன் வயிறு நிரம்பினா போதும், வயிற்றுப்பாட்டுக்காக தான் வாழ்க்கை, வயிற்றுப்பாட்டுக்காக தான் உழைக்கிறாங்க அப்படின்னு ஆகி போச்சுன்னா இவங்க ஞான வைராக்கியத்தை எங்கே சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு நாரதரே வெக்ஸ் ஆகிட்டாராம். வெக்ஸ் ஆகிட்டு கோவிந்த ஸ்மாரயாமாச பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். இந்த மக்களை கரையேற்றத்துக்கு என்ன சாமியே வழி, ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கோவிந்தனை பகவானை தியானம் பண்ணுறார் நாரதர். அதுதான் இங்கே சொல்கிறார். ரிஷிஷ் சிந்தா பரோஜாது கிம் விதேயமயதிச்சா. இதுக்கு மேலே உபனிஷத்து பகவத்கீதை சொல்லியே மக்கள் மனசில் ஞான வைராக்கியம் உண்டாலியே. இதுக்கு மேலே அஹோ நித்ரா கதம் ஜாதி விருத்தத்துவம் ச மகத்தரம் சிந்தையன்னிதி கோவிந்தம் ஸ்மாரயாமாச பார்கவ. அப்போது சிந்திக்கிறார், பகவானை தியானம் பண்ணுறார். பகவானே, இந்த மக்கள் எல்லாரும் கரையேறணும், எல்லாருக்குள்ள இந்த ஞான வைராக்கியம் பக்தி செழிப்பாக இளமையை அடையணும். இவங்கெல்லாம் இதுக்கு மேலே நான் என்ன செய்யறதுன்னு தெரில. வேதங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் பாராயணம் பண்ணியாச்சு, பகவத்கீதை பாராயணம் பண்ணியாச்சு, மக்களுக்கு எல்லாம் அந்த பகவத்கீதை லெக்சர் சொல்லியாச்சு. அப்படியே புட்டுன்னு அர்த்தத்தோடு மகான்கள்லாம் எவ்வளோ உபன்யாசம் பண்ணுறாங்க. அப்போ இதுலேயே அவங்களுக்கு ஞான வைராக்கியம் புஷ்டி அடையலன்னு சொன்னால் வேறு எதனால் இந்த ஞான வைராக்கியம் எல்லார் மனசுலையும் அது இளமை பெறும்? எல்லா மனசும் இளமை பெறுனா இந்த ஞான வைராக்கியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு என்ன வழி மக்கள் மனசில் அப்படின்னு நாரதர் கவலைப்படுறார். உடனே அசிரியர் வாக்காக பகவான் சொல்கிறார், கவலைப்படாத, ஒரு சத்கர்மாவை செய்யணும். இதை விட வசத்தியாக நீ வேதங்கள் அப்போது வேதங்கள் தான் ஓதியாச்சே, உபநிஷத்துலாம் ஓதியாச்சே, பகவத்கீதை பல தடவை ஓதியாச்சு. அப்போ இதுக்கு மேலே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் சாதவகா சாது பூஷணாக, அதை நான் சொல்ல மாட்டேன், நீ மகான்கள் வாக்கில் போய் தெரிஞ்சுக்க. ஏன்னா அவ்வளோ ரகசியம், அதுக்கு கௌரவம். அப்போ என்ன அர்த்தம்னா பகவானே நினச்சா கூட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா அது மகான்கள் ஒரு குருவை ஆசிரிச்சு அந்த மகான்கள் வாக்கில் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கப்போம். அப்போ அவங்க அடையாளம் என்ன, அவர் அந்த சாது எப்படி இருப்பாங்கன்னா, சாதுக்கள் எப்படி இருப்பாங்கன்னா சாது பூஷணாக, சாது தன்மைகளையே பூஷணமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு தான் பகவான் இதை வெளிப்படுத்துவோம், அவர்களால் தான் சொல்ல முடியும். அப்படின்னும்போது இவர் அது என்ன ஆசிரியவாக்கு சொன்ன மார்க்கம் சத்கர்மா என்னன்னு தெரியலையே,
அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்க, எங்கே போய் தேடுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஒரு குழம்பின்னு இருக்கார் நாரதர். சரியா அப்படியே ஒவ்வொரு தீர்த்தக்கரையிலையா போய் சாதுக்கள் எங்கெங்கே கூடியிருப்பாங்க, தீர்த்தக்கரையிலும் கோயில் க்ஷேத்திரங்களே இருப்பாங்க. அங்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தர்களும் கேட்குறாராம், பிரிச்சன் மார்க்கே முனீஸ்வரான்னு. தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்கிரமிய பிரிச்சன் மார்க்கே முனீஸ்வரான்னு. ஒவ்வொரு தீர்த்தக்கரையில் போய் அந்த விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்கிறார், நடந்த விஷயம்லாம். வேதங்கள் பக்தி தேவி வந்து கவலைப்பட்டுருக்கா, அவருக்கு 2 பிள்ளைகள் ஞான வைராக்கியம் காஞ்ச கட்டை போல் இருக்காங்க. நான் எவ்வளோ அவர்களை எழுப்ப முயற்சித்தேன், ஆனால் எழுந்துக்கல. வேதங்கள் உபநிஷத்துலாம் பாராயணம் பண்ணேன், பகவத்கீதை பாராயணம் பண்ணேன். அப்போ கூட மக்கள் மனசில் இந்த ஞான வைராக்கியம் திட்டப்படலை, எழுந்துக்கல. எழுந்த மாதிரி மறுபடியும் பட்டுச்சு. அதில் ஸ்திரமாக இருக்க மாட்டாங்க அந்த ஞான வைராக்கியத்தில். அப்போ என்ன வழி அப்படின்ட்டு கேட்குறாரு. ஒவ்வொரு முனிவரத்துலையும் ஒவ்வொரு மகாத்மாக்களத்துலேயும் கேட்குறாரு. தீர்த்தம் தீர்த்தம் கணிஷ்கம்பிய, அதாவது தத்ரத்வாபவி சம்ஸ்தாபிய நிற்கதோ நாரதமுனி. அவரில் பக்தி ஞான வைராக்கியத்தை யமுனை கரையிலே விட்டுட்டு ஒவ்வொரு தீர்த்தக்கரையாக போய் அங்கே மகான்களை பிரிச்சன் மார்க்கே முனீஸ்வரன் விற்த்தாந்த சூயதே சர்வை கிஞ்சி நிச்சித்தியன் வச்சதே. அப்போது நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட மகாத்மாக்கள்லாம், இந்த தீர்த்தக்கரையில் இருக்க மகாத்மாக்கள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பதில் சொல்ல மாட்டாங்களாம், நிச்சயமான பதில் சொல்ல மாட்டாங்க. இது பண்ணி பாருங்கள், ஞான வைராக்கியம் மக்கள் உண்டாலும், நீ இந்த வழி பண்ணி பாருங்கள், நீ இந்த வழி பண்ணி பாருங்கள், நீ யாகம் பண்ணி பாருங்கள், யோகம் பண்ணி பாருங்கள், இல்லை இந்த சாஸ்திரம் படித்து பாருங்கள், மக்கள் மனசில் ஞான வைராக்கியம் உண்டாகும் அப்படின்ட்டு குழப்புறாங்களே தவிர நிச்சயமாக ஸ்ட்ராங்காக கேரண்டியாக அப்படி சொல்ல முடியாது. கேரண்டியாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த உபநிஷத்து நல்லா இருக்குது, இந்த உபநிஷத்தை பற்றி நீங்கள் உபன்யாசம் பண்ணுங்கள், லெக்சர் கொடுங்க, அதனால் மக்கள் மனசில் கொஞ்சம் ஞான வைராக்கியம் திடப்படும் அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தேகமாக தான் சொல்கிறாங்களே தவிர நிச்சயமான பதில் என்ன, நிச்சயமான பதில் இதை கடைப்பிடிச்சா, இந்த சாஸ்திரத்தை படித்தா நிச்சயமாக மக்கள் மனசில் ஞான வைராக்கியம் உண்டாகும், ஸ்ட்ராங்காகிடும், இளமை அடைஞ்சிடுவாங்க ஞான வைராக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு புஷ்டி பெறுவாங்க, அவங்க பசிதாகலாம் தீர்ந்து போயிடும். அந்தளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் மனசில் திருடமாக ஞான வைராக்கியம் அனுபவமாக வந்துடும், பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க கேரண்டியாக. சரிங்க, நீங்கள் இந்த உபநிஷத்து சொல்லிங்க, அந்த உபநிஷத்து சொல்லிங்க, பகவத்கீதையில் இந்த கட்டம் படி சொல்லி அந்த கட்டம் படி சொல்லி அதெல்லாம் படித்தா வந்துருமா? அப்படி சொல்ல முடியாது, வரலாம். அப்போ நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டாங்க. கிஞ்சி நிச்சயத்தை நோச்சது, கொஞ்சம் கூட நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. வரலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு குழப்புறாங்களே தவிர பல பேர். நாரதருக்கு தெரியாத விஷயமா? இல்லை, நீங்கள் உபநிஷத்துக்கள்லாம் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த உபநிஷத்தை இது சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஞான வைராக்கியம் உண்டாகும். கன்ஃபார்மாக உண்டாகுமான்னா அது தெரியாது, முயற்சி பண்ணி பாருங்கள், வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சில முனிவர்கள்லாம் நாரதத்தில். அட போயா, நான் ஸ்ட்ராங்கான ஒரு வழி கேட்குறேன். ஆமாம், ஞான வைராக்கியம் மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதியத்துக்கு என்ன வழின்னு கேட்குறேன், சொல்ல மாட்டாங்க. சரி, சில பேர் என்ன பண்ணாங்க, துர்க்ஞேயம்னாங்க. துர்க்ஞேயம்னா நம்ம ஞானம்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா, அது ஞான வைராக்கியம்லாம் அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஆழமாக போய் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. உபநிஷத்துலாம் போய் ஆழமாக தெரிஞ்சு அதை நல்லா விசாரம் பண்ணோம், ரொம்ப விஷயமாச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டே பெரிய விஷயம், அது போய் நம்ம எங்கே அனுபவத்தில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். துர்க்ஞேயம் இது. சில பேர் என்ன பண்ணால் மௌனமாக இருந்துட்டாங்களாம். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு வம்பு, இவருக்கு தான் வேறு வேலை இல்லை இவருக்கு. மக்கள் சேமம் அறியணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போகணும், மக்கள் எல்லாம் பகவத் பக்தி உண்டாகணும், ஞான வைராக்கியம் உண்டாகணும், ஒரு பாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நமக்கு மௌனமாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆமாம், அவர் ஒன்றா ஊருக்கு உழைக்கிட்டோம், நாம் ஏன் கஷ்டம், நம்ம மௌனமாக இருந்தது அப்படியே நம்ம ஜென்ம கரையாக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சுயநலம். ஒருவேளை விஷயம் தெரியலையே, நான் தெரில, மௌனமாக வந்துட்டார் ஒரு ரிஷி. போய் விஷயத்துக்கு இது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்டால் அவர் பாட்டு மௌனமாகறாராம், அவர் மௌன சாமியாராம். அப்போ நாரதர் கேட்குறாருன்னா, அப்போது அவர் என்னென்னா நாரதருக்கு நாரதர்னா வேறு வேலை இல்லையா?
நம்மலாம் கரையேறத்துக்கு இந்த ஞான வைராக்கியம் புஷ்டிப்படுத்துறதுக்கு என்ன வழி, மக்கள்லாம் கரையேறத்துக்கு அப்படின்னு நம்மளுக்கு காட்டி கொடுக்கணுமா. அதுதான் ஒரு நோக்கம். அவர் கரையேறிட்டார். நாரதற்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. கலியுக மக்கள் கரையேறத்துக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு தான் இவ்வளோ அழறார். அவர் இவ்வளோ பாடுபடுறார், பகவான்களை கேட்குறார், சாதுக்களை தேடி ஓடுன்றார், சாதுக்களை தேடி அலையிறார். அவர் தலையெழுத்து அவருக்கு நாரதர். நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நமக்கு பாகவதம் கிடைக்கணுன்றதுக்காக, நாம் பாகவதம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த மகாத்மா சனகாதி மண்டலத்தில் போய் வாங்கி கொடுத்தார். நமக்கு எவ்வளோ பெரிய சேவை செய்திருக்காரு. அந்த நாரதருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு தீர்த்தக்காரியாக போய் ஒருத்தரும் சரியாக பதில் சொல்லாமல், ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஒருத்தர் மௌனமாக இருக்கிறான். ஒருத்தர் மௌனமாக இருக்கிற ஒரு முனிவர், ஒரு ஒருத்தர் தெரிஞ்சுக்க, ஏன்னா அவங்களுக்கு யாருமே விஷயம் தெரில. கிஞ்சித் நிச்சித்திய நோச்சது, ஒரு நிச்சயமான பதில் சொல்ல மாட்டாங்க யாருமே. ஆமாம், மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்படி சரி இதை கடைப்பிடிங்க, இல்லை இது யோகம் பண்ணி பாருங்கள், இல்லை யாகம் பண்ணி பாருங்கள், இல்லை தபஸ் பண்ணி பாருங்கள், இல்லை இந்த உபநிஷத் படித்து பாருங்கள், இல்லை நீங்கள் இதை விட்டுருப்பீங்க அந்த புஸ்தகத்தை படித்து பாருங்கள், இல்லை இந்த சாஸ்திரத்தை விட்டுருப்பீங்க இந்த சாஸ்திரம் படித்து பாருங்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் கண்டிப்பாக அது சரி, நீங்கள் சொல்கிறத நான் செய்தால் கண்டிப்பாக ஞானம் வரைக்கும் புஷ்டி அடையும் மக்கள் மனசில், அது சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அது சொல்ல முடியாது. செய்து பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். மக்கள் எல்லாம் வருவாங்க, நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. கிஞ்சித் நிச்சித்திய நோச்சது, உச்சதுன்னா சொல்கிறது சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ நாரதர்னா ஒருத்தர் பார்த்தா பலாயுதான், அதாவது கேந்தஸ்து பலாயுதான், அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்களாம் கேட்டதுக்கு. நல்ல விஷயம் தானே கேட்டார். ஞான வேலைக்கும் புஷ்டி அடையத்துக்கு என்ன வழி தானே கேட்டார். அது அந்த விஷயத்துக்கு காது கேட்டோடனே ஒரே ஓட்டம் ஓட்டார். ஏன்னா தெரிஞ்சதான் சொல்ல முடியும், தெரியாத விஷயத்தை நம்ம தான் சொல்ல முடியும். சில பேர் சொல்கிறாங்களாம், நாரதருக்கே தேவரிஷி நாரதர் அவருக்கே இந்த வேதங்களும் உபநிஷத்துக்கெல்லாம் பாராயணம் பண்ணி, பகவதியெல்லாம் பாராயணம் பண்ணி ஞான வைராக்கியம் மக்களில் விதைக்க முடியல, அவராலே முடியலன்னு சொன்னால் சாதாரண பாமர மக்கள் நமக்கு என்ன தெரியும், நமக்கெல்லாம் வந்து கேட்குறாரு அப்படின்னு பேசினாங்களாம். பார்த்தார் நாரதர், இவ்வளோ அலைச்சல் அலைகிறோம், சேத்திரமாக தீர்த்தமாக, யாருக்காக அலைகிறாரு? நம்மளாம் கரையறதுக்காக, மக்களுக்காக. அப்படியேப்பட்ட மகாத்மா நாரதர். அப்புறம் என்ன பண்ணார், மொத்தம் நான் விடுறதில்லை, நான் பிடிவாதமாக. நாரதர் என்ன பண்ணார், கங்கணம் கட்டினார். கலியுக மக்களை கரையேற்றாமல் நான் விடுறதில்லை. ஹரே தாசோ, நான் ஹரிதாசன் கிடையாது. நான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஹிருதயத்தில் நான் ஸ்தாபிக்கலாம், ஹரிதாசன் கிடையாதுன்னு சபதம் விட்டுருக்காரு. அவங்களாம் எடுத்த லட்சியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க நாரதர் போன்ற மகாத்மா. அதனால் நம்ம என்ன பண்ண, ஒரு பிடிவாதத்தோடு என்ன பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. சரி, யாரும் சரியான பதில் சொல்லலை. என்ன நிச்சயத்திய நோச்சது, நிச்சயமாக சொல்ல. அதே சந்தர்ப்பம் சில பேர் தெரிஞ்சிக்க முடியாதுன்றாங்க. சில பேர் வந்து என்னென்னா, இது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டே பெரிய கஷ்டம், அது ரொம்ப இது முடியாதுன்றாங்க சில பேர் மௌனமாக இருக்கிறாங்க, சில பேர் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க, சில பேர் வந்து என்னென்னா காதம் வச்ச மாதிரி வேதங்கள் உபநிஷத்துக்குள்ளேயே ஞான வைராக்கியத்தை எது மூலம் வேறு எதெல்லாம் ஏற்படுத்தும், வேறு எதனால் ஞான வைராக்கியம் பிரகாசிக்கும்? வேதங்கள் உபநிஷத்துக்கள் பகவத்கீதையை விட எந்த கிரந்தம் வேறு என்ன இருக்க முடியும்? அதுலேயே ஞான வைராக்கியம் எழுந்துக்கலையாம். அப்புறம் நம்மளை வந்து கேட்குறாரு நாரதன்னு சொல்லிட்டு காதம் வச்ச மாதிரி கர்ணே அஜபஞ்சனம் காதம் வச்ச மாதிரி பேசிக்கிறாங்களாம். இப்படிலாம் பல விதமான அவஸ்தைப்படுறாரு. ஆனால் அவருக்கு தேவையான விடை கிடைக்கல. அந்த சத்கர்மம் என்னன்னு காட்சி வரைக்கும் தெரியல அவருக்கு, யாருக்கு, நாரதருக்கு. அலைச்சல் தான் மிச்சமாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? பகவான் சொன்னார் இல்லையா, சாதவகா சாது பூஷணகா, அந்த சாது தன்மையிலே பூஷணமாக இருக்கிறாங்கன்னு நினச்சின்னு போய் ஒவ்வொரு சாதுக்களாக போய் கேட்குறாரு. இவங்க சாதுக்கள் அந்த வேஷபூஷண, அந்த வேஷங்களை பார்த்து ருத்ராட்சம், நல்ல பெரிய பெரிய நகம் வச்சுருக்கிறது, பெரிய பெரிய ஜடாமுடி வச்சுருக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அவங்களும் பெரிய ஞானிகளாக்கும், பெரிய வைராக்கிய சிலர்களாக்கும். இவங்களுக்கு சொன்னால் இவங்களுக்கு கேட்டால் பெரிய இவங்களாம் ஞானத்தை சம்பாதிச்சுக்குவாங்க, அதனால் இவங்களுக்கு கேட்டால் சரியான விடை கிடச்சிடும், மக்களும் இவர்கள் சொல்கிற மார்க்கத்தில் கடைப்பிடிச்சா மக்களும் கரையேறிடும் அப்படின்னு பார்த்தா யாருமே சரியான பதில் சொல்லலை. அவங்களாம் வேஷத்தில் தான் பார்த்தா முனிவர்களாக இருக்கிறாங்க தவிர அனுபவத்தில் ஞான வைராக்கியம் அவங்களுக்குள்ள உண்டான மாதிரி தெரில. உண்டானா சொல்லிட மாட்டாங்களா? அந்த சத்கர்மம் என்ன இது, அந்த சத்கர்மம் நாங்கள் செய்தோம் எங்களுக்கு ஞான வைராக்கியம் உண்டாச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த சத்கர்மம் அவங்களுக்கே தெரியலையே. தெரிஞ்சால் அவங்க ஏன் ஓடுறாங்க ஒரே ஓட்டம்? ஏன் மௌனமாக இருக்கிறாங்க நாரதர்களை?
ஏன் ஒரு கேரண்டியாக சொல்ல மாட்டாங்க, நிச்சயம் இல்லாத பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களே இன்னும் ஞான வைராக்கியத்தை சம்பாதிக்கலை கலியுகத்தில். அப்போ என்ன யோகி நைவ சுத்தம் ந ஞானி சத்குரு யோகா, அவங்க யோகிகள்லாம் இல்லை, ஞானிகள் சித்தர்கள்லாம் கலியுகத்தில் கிடையாது அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. யோகிகள் ஞானிகள் உண்மையான சித்த புருஷர்கள் அந்த பக்குவம் அடைந்தவர்கள் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருக்கு மகாத்மியத்தில். அப்படி இருக்கும்போது இவர்கள் பிரச்சன் மார்க்க முனீஸ்வரன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு தீர்த்தக்காரியாக போய் கேட்குறாருன்னா யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அடையலை அந்த நிலை, அந்த ஞான வைராக்கியத்தை பர்ஃபெக்டாக அடையலை அப்படின்னு இருக்காங்க. அவங்க சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி முனிவர்கள் அது மாதிரி முனிவர்களே தவிர இவர் பார்த்த முனிவர்கள்லாம், நாரதர் பார்த்த முனிவர்கள்லாம் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க தவிர அனுபவத்தில் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இவங்கெல்லாம் கேட்டு இவருக்கு விடை கிடைக்கல. அப்போ என்ன பண்ணாருன்னா, பகவான் ஃபஸ்ட்டு ஞான வைராக்கியத்தை எழுப்ப முடியலன்னு பகவான் நினச்சார்ல. அப்போ பகவான் நான் சொன்னால் சாதுவகா சாது பூஷணாக, சாது தன்மைகளே பூஷணமாக கொண்டவர்கள் தேடி போகணும். சரி, சாது தன்மை பூஷணமாக கொண்டவர்னா அவனை வெளிப்புறமான பெரிய பெரிய ஜடாமுடி வச்சுருக்காங்க, பெரிய பெரிய சாதுக்கள் மாதிரி இருக்காங்க. சரி, அவங்க தான் மகான்கள் நினச்சின்னு போய் கேட்குறாரு. அவங்க பார்த்தா சரியான பதில் சொல்ல. அப்போது அந்த மகாத்மாக்கள் யாருன்னாவது காமிச்சு கொடு எனக்கு அப்படின்ட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிடலாம்ல நாரதர். பகவானை பிரார்த்தனை பண்ணாமல் நான் என் முயற்சினாலே அந்த சாதுக்களை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு தீர்த்தக்காரியா சேத்தக்காரியா ஆலோசித்து தானே மிச்சம். பகவான் அதுக்கு விட என்னன்னு கேட்ட உடனே அவன் ஒரு சத்கர்மா அனுஷ்டான், அந்த சத்கர்மா சாதுக்கள் சொல்ல உடனே கிளம்பிட்டார். அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்க, யார், என்னது, எந்த கோயிலில் இருப்பாங்க, எந்த தீர்த்தக்காரியில் இருப்பாங்க, அவங்க எப்படி கண்டுபிடி அப்படின்னு கேட்டதுனால அதை கேட்கல. ஒரு மோட்சம் கிடச்சதே, ஒரு விஷயம் ஒரு விட கிடச்சதுன்னா முழுசாக கேட்காம டக்குன்னு கிளம்பிட்டான்னு அர்த்தம். இப்போ அவர் என்ன சொன்னார், சாது பூஷன் சாது தன்மைகளை கொண்டவர்களுக்கு உனக்கு அந்த சத்கர்மா உபதேசிப்பாங்கன்னு ஆசீர்வாக்கா பகவான் சொன்னார். சரி, அந்த சத்கர்மா என்னான்ட்டு சரி நீ சொல்லனோட போகிறால அந்த சாதுக்கள் யார், எங்கே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க கேட்டதுனால அது கேட்கல நாரதர். அப்பா ஒரு விடை கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார். கிளம்பி என்னென்னா ஞான வைராக்கியம் புஷ்டி அடித்து ஒரு வழி கிடச்சிதுன்னொடனே அதை பிடிச்சினார். தவிர அந்த வழி கிடைச்சி யார்களுக்கு கிடைக்கின்றதை விசாரிக்காமல் விட்டார். இப்போ என்ன பண்ணுறார், மறுபடியும் சரி என்னால் தெரிஞ்சிக்க முடியல அந்த சாது பூஷணர்கள் யாருன்னு, சாது தன்மைகளே ஆபரணமாக கொண்டவர்கள் யாருன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியல. அப்படின்னா பகவானை இப்போ என்ன பண்ணுறார், அடுத்தது பத்ரி நாராயணரில் போய் நான் உபாசிக்கிறேன். அந்த பகவானே 2 ரூபத்தில் வந்திருக்கான் பாரத தேசத்தில், நாராயணன். அப்போ அவர்களை உபாசித்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் பார்த்து தவம் பண்ண கிளம்புறார். பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோன்னு பகவான் உடனே 10 அடி எடுத்து வைப்பான். ஏன்னா அந்த சாது பூஷணர்கள் யாருன்னு பகவான் காட்டி கொடுக்காம நாமளாக தேனோம்னா கிடைக்க மாட்டாங்க. அதான் நாரதர் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாம் தேடுற சாதுக்கள்லாம் வேஷத்தில் இருப்பாங்க சாதுக்களாக, ஆனால் ஞான வைராக்கியம் திருடப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அவங்க ஞானிகளா, உண்மையான வைராக்கியம் எல்லா ஆசைகளும் விட்டவர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தீர்த்தக்காரியில் தங்கியிருக்காங்க, அதே சொந்தத்தில் சேத்திரக்காரிலும் தங்கியிருக்காங்க. ஏதாவது முஞ்சவர்த்தி கிடைக்கும் சாப்பாடு, அவள் தான் அப்படியே காலத்து கஷ்டம்லாம் அப்படி தான். ஞானம் அடையினா வைராக்கியம் அடையினா அவ்வளோ லேஸில் அடைய முடியாதுன்னு சொல்கிறாங்க. துர்நியாயம்ன்றார், ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் அப்படின்றாங்க. அவங்கனால அப்படி தான். அப்போ நாரதர் என்ன பண்ணுறார், பகவானை பிரார்த்தனை பண்ணுறார், அந்த சாதுக்களை நீயே காட்டி கொடு அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணி நான் இல்லைன்னா நான் பதவிகாசம் தவம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறார். பகவான்களை சரணாகதி அடைஞ்சிட்டார். அப்போ உடனே பகவான் என்ன பண்ணால் சாதுக்களை காட்டி கொடுத்துட்டான். அந்த விசாலா நகரத்தில் சனகாதி முனிவர்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க. சனகாதி முனிவர்கள் தான் இவர் கையை போட்டு தடுத்து நிறுத்தினாங்க. எங்களை கூட பார்த்து பார்க்காம எங்கே போகிறீங்க நீங்கள்? இல்லை, அவர் ஏதோ ஒரு கவலையில் போகிறார், அந்த பக்தி ஞான வைராக்கியம் எப்படி புஷ்டி அடையுதுன்னு. சனகாதி முனிவர் கை போட்டு தடுத்து அவரை பிடிச்சி கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இப்போ எங்கே போகிறீங்க, என்ன கவலை உங்களுக்கு? சூன்ய சித்தோசி கதவித்தோ யதா ஜனகா, சொத்தை பறி கொடுத்த மக்கள் மாதிரி கவலைப்படுறீங்களே, சொத்தை பறி கொடுத்த மனுஷன் மாதிரி கவலைப்படுறீங்களே, நீங்கள் தான் முக்தாத்மா வச்சு உங்களுக்கு தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது லோக விக்கிரக முக்தசியம், நீங்கள் முக்தாத்மா, திரிலோக சஞ்சாரி,
உங்களுக்கு என்ன கவலை? எப்பொழுதும் பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது? ஆனால் உங்கள் மனசு பார்த்து சூன்ய சித்தோசி, உங்கள் மனசை பார்த்தா சூன்யமாக இருக்கு, காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நாரதர் பதில் சொல்கிறார். இப்போ தான் சனகாதி முனிவரில் பார்த்தோன்னா அவருக்கு தெளிவு கிடச்சிது. அதான் கோடி சூரிய சமப்பிரபாகா. இவன் பார்த்தா ஒரு இருட்டில் ஒரு கோடி சூரியன் உதயமான எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஒரு இருட்டில் இப்போது கரண்ட் இல்லாத போது தடுமாறி எங்கே செல்ஃபோன் எங்கே வச்சிட்டோம் கூட தெரில, தடுமாறி தேடி நடப்போம். திடீர்னு கரண்ட் வந்துச்சுன்னா அப்பா ஒரு வெளிச்சம் வந்தது அப்படின்னு சந்தோஷப்படுறோம் இல்லையா? அது மாதிரி மகான்களை பார்த்த உடனே அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துடும், அஜ்ஞான இருட்டு நம்ம விட்டு வெளியே போயிடும். நான் எங்கே போய் தேடுவேன், எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த சாது பூஷணர்கள் ஆசீர்வாக்கா பகவான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணார்? எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு. எவ்வளோ கோயில்கள், எவ்வளோ தீர்த்தங்கள், தீர்த்தத்தை வினிஷ்கமிய தீர்த்தம்னா பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடமெல்லாம் தீர்த்தம் தான். வெறும் தண்ணீரில் ஜலமாக இருக்கிற தீர்த்தம் மட்டும் தீர்த்தம் இல்லை, ஓடுற தீர்த்தம், அப்படியே சரசாக தேங்கி இருக்கிற ஒரு குளமாக தேங்கி இருக்கிற தீர்த்தம், 2 தீர்த்தம் சொல்லுவாங்க. அந்த தீர்த்தம் மட்டும் தீர்த்தம் இல்லை, க்ஷேத்திரங்களாக இருக்கிறது, ஆசிரமங்களாக இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தக்கூடிய மகான்கள் இருக்கிற எல்லாமே தீர்த்தம் தான். அப்படி ஒவ்வொரு தீர்த்தக்காரைகள்னா க்ஷேத்திரம் தீர்த்தம் எல்லாத்துக்கும் போகிறார் நாரதர். ஆனாலும் எங்கேயுமே சரியான விட காட்டிக்கல. இப்போ என்ன விஷயம்னா, எங்கே கிடச்சிது? பகவானை நோக்கி போன உடனே அடுத்த நிமிஷம் பகவான் காட்டி கொடுத்துட்டான் சனகாதி முனிவரில். சனத்குமார், சனசுஜாதர், சனந்தனர். இப்போ இவங்க போனோடனே அந்த சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக எப்போதும் கிருஷ்ண கதைகளை பேசினே ஆனந்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்னென்னா, இப்போ பாருங்கள், இந்த ஞான வைராக்கியம் புஷ்டி, ஏன்னா பக்தி இளமையாக இருக்கா, ஞான வைராக்கியம் புஷ்டி அடித்துக்கு தான் இப்போ வந்திருக்கார் அந்த சத்கர்மா என்னன்னு கேட்கறதுக்கு, ஆசீர்வாக்கா சொன்ன சத்கர்மா கேட்கறதுக்கு. அப்போ சனகாதி முனிவர்கள் எப்படி இருக்காங்கன்னா இளமையாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பகவத் ஞான விசாரம் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் லீலாமிருத ரச உன்மத்தா, பகவானுடைய கிருஷ்ண லீலைகளில் பித்து பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கோ வைரகம் சம்பாதிச்சு அவங்க அவசியம் இல்லை. பக்தியை பற்றி கொண்டாலே அவங்களுக்கு ஞான வைரகம் தன்னாலே வந்துடும். அம்மாவுக்கு இருக்கிற பிள்ளை தன்னாலே, அம்மா வண்டி இருக்கிற பிள்ளைகள் தன்னாலே அம்மா முந்தானே பிடிச்சின்னு வந்துடும். அது என்ன தான் பெருசாலும் அந்த குழந்தைங்க அம்மா முந்தானே பிடிச்சின்னு கை சப்பின்னு அம்மா முந்தானே பிடிச்சின்னு தான் வந்துடும் அந்த குழந்தைங்க. அது மாதிரி பக்தி தன் குழந்தைகளாகிய ஞான வைராக்கியம் பக்தி இருக்கிற இடத்துல பின்னாடியே போயிடுவாங்க, பக்தி விட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது தாயும் பிள்ளைகளும் பிரிஞ்சதே கிடையாது. அப்போ நம்ம தனியாக ஞானத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணும்போதும் வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்க முயற்சி பண்ணும்போதும் அதுக்காக உபநிஷதங்களையோ வேதங்களையோ படிக்கிறது போதும் இல்லை ஞான வைராக்கியம் புஷ்டி அடைறதுக்காக நீ பகவத்கீதை படிக்கும் போதும் பிரயோஜனமே இல்லை. அப்போ பக்தி உண்டாக்கக்கூடிய கிரந்தமாகிய பாகவதம் படிக்கும்போது தான் பகவத்கீதையே பக்தி இருக்குது. பக்தியை விட்டு வர ஞான புஷ்டி அடையணும் வைராக்கிய புஷ்டி அடையணும் மட்டும் படித்தா வேலைக்கு ஆகாது. அப்படி சொன்னதுனால தான் நாரதருக்கு பகவத்கீதை பலன் கொடுக்கல. அப்போ ஞான வைராக்கியம் புஷ்டி கடைசியில் என்னென்னா அசிர்வாக்கா சொன்னது என்னென்னா சாது பூஷணர்கள் அவர்கள் பார்த்தா திகம்பர சன்னியாசிகள். ஆனால் என்ன பூஷணம் சாது தன்மைகளையே திதிக்ஷபாக காருணிகா சுஹൃதா சர்வதேகினா, இதெல்லாம் சாதுக்களுடைய லட்சணம். அப்போது அந்த பொறுமையை கடைப்பிடிக்குது, கருணை எல்லாத்துலையும் கருணை காட்டுறது, மைத்திரி போகுது, அப்புறமா நேர்மையாக இருக்கிறது, எல்லாமே சாதுத்தன்மை. அதெல்லாம் இருக்கிறவங்க தான் சாதுக்கள், எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த பூஷணங்கள் தான் அவங்களுக்கு அணிஞ்சிருக்கணும் சாதுக்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா சனகாதி முனிவர்களை பார்த்த உடனே இவருக்கு வெளிச்சம் கிடச்சிச்சு, கோடி சூரியன் உதயமானது மாதிரி ஆகிப்போச்சு. யாருக்கு? நாரதருக்கு. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாரு, நீங்கள் ஞானத்தெல்லாம் குருதக்ஷணாமூர்த்திகளை நீங்கள் உபதேசம் வைக்கல, அந்த ஞானத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சனகாதி முனிவர்களை பார்த்து நாரதர் கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா லீலாமிருத ரசோன்மத்தாக கதாமாத்திரிக ஜீவினகா, பகவானுடைய லீலைகள்லேயே பித்து பிடித்தவர்களாக கதாமாத்திரத்தில் ஜீவிக்கிற நீங்கள் சபாஷ்.
எனக்கு அந்த சத்கர்மா என்னன்னு சொல்லுங்கள், இதான் கேட்குறான். அப்போது இதிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, பக்தியில் தலைச்சு நிற்கிற சனகாதி முனிவர்கள் அவங்களுக்கு விட என்னன்னு தெரியும். அவள் பக்தி ஒருத்தம் பற்றி கொண்டாடினால் ஞான வைராக்கியம் புஷ்டி அடையும். இதான் புரிஞ்சு நாரதரா தான் அந்த கேள்வி கேட்குறாரு. நீங்கள் பக்தி நிஷ்டர்கள், ஆனால் மகா ஞானிகள், மகா வைராக்கிய செயலர்கள். அதனால தான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சுன்னு இருக்காங்க சனகாதி முனிவர் 4 பேரும். பகவத் சேவையில் இருக்கிறவங்களுக்கு பெண்ணாசையோ மற்ற எந்த ஆசையும் உண்டாகாது. அதுவும் பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு சுத்தமாக உண்டாகாது. ஹரிசரணம் ஹரிசரணம் நித்தியம் ஏவம் முகே வச்சகா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன் பாதித்து, வயோதிகம் பாதிக்காதான், காலம் கூட வந்து தொடமாட்டானா. அவர்கள்லாம் நித்திய சூரிகளாக வைகுண்டத்தில் வாசம் பண்ணுவாங்க. அதனால தான் சதா வைகுண்ட நிலையாக அப்படின்ட்டு சனகாதி முனிவர்களை பார்த்து நாரதர் சொல்கிறார். அப்போ அந்த கேள்வியிலே அவங்கள புகழும்போதே இந்த பக்தியை பிரகடனம் பண்ணுறவர் இதுதான் நாரதர். நாரதருக்கே தெரிஞ்சால் கூட ஒரு குரு வாக்கியத்தில் மகான்கள் மூலமாக தான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றது தான் நடத்தி காட்டுறார் நாரதர். அப்போது சனகாதி முனிவர்கள் வாக்கில் பாகவதம், அவருக்கு தெரியாத பாகவதம் இவர் தானே வியாசருக்கே சொன்னது. வியாசர் வந்து சுகாச்சாரியம் வந்தது, அப்புறமா தானே சனகாதி முனிவர்கள்லாம் தெரியும். அப்போன்னா அதான் சனகாதி முனிவர் சொல்கிறாங்க, தெரியாத மாதிரி கேட்குறியப்பா, நீ தானே 4 ஸ்லோகம் வந்து வியாசருக்கு உபதேசம் பண்ண, வாசுதேவனுடைய மகிமைகளால் தான். ஞான வைராக்கியத்தினால் கூட இது பண்ண முடியாது. ஞான வைராக்கியத்தை தனித்தனியாக நம்ம சந்தோஷப்படுத்தினா புஷ்டி அடையாது. பக்தி பற்றி கொண்டால் ஞான வைராக்கியம் நல்லா செழிப்பாயிடும் அப்படின்றது நாரதரே நீங்கள் தானே வியாசருக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்களே கேள்வி கேட்கலாமா, பாகவதத்தினால் மட்டும் ஞான வைராக்கியம் எல்லாமே அணிச்சிட்டோமான்ட்டு கேள்வி கேட்குறாரு சனகாதி முனிவரில். நீங்கள் போய் அப்படி கேட்கலாமா, நீங்கள் தானே பாகவதத்தை உபதேசம் பண்ணீங்க வியாசருக்கு அப்படின்ட்டு சொன்னோன்னே அவர் கிளிக் ஆச்சு. ஓகே சபாஷ். உடனே அந்த பாகவதம் அதான் சொல்கிறேன், எங்கெங்கேயோ அலைஞ்சார், கஷ்டப்பட்டார், யாரார்களையோ காலில் விழுந்தார், யாரார்களையோ கேட்டார், கெஞ்சி கூத்தாடினார். இதுபோல் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆசீர்வாக சொன்ன விஷயத்தை பற்றி விற்த்தாந்தத்தெலாம் சொல்லி இதுக்கு என்ன வழி, அந்த சத்கர்மா என்னன்ட்டு பல பேர்கள் கேட்டார். ஆனால் யாருமே சரின்னு விட சொல்லலை. ஆனால் இங்கே தர்சன மாதத்தினாலே விடை கட்சி போச்சு நாரதருக்கு. இவங்க கையிலேருந்து விடை கட்சிட்டு தான் அவருக்கு நம்பிக்கை உண்டாச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிம்பிள் மேட்ரு ஒன்றும் இல்லை, சுகசாத்தியத்தில் சுகமான ஒரு உபாயம் இருக்குது அப்படின்னு சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப சுலபம். என்னப்பா, நான் இதுக்கு கோயிலாக ஏறி இறங்காத கோயில் கிடையாது, எவ்வளோ தீர்த்தக்கரையெல்லாம் போய் அவ்வளோ இந்த இந்தியா முழுவதும் சுற்றிட்டு வந்தாச்சு. கட்சியில் நீ என்ன சிம்பிளான வழின்னு சொல்கிறீங்களே, என்ன வழி? அட பாகவதம் கேட்குறதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு லிசன், அவ்வளோதான். காதலை அந்த வைப்ரேஷனை கேளு. சிம்ம சப்தம் போல் பாகவதம், சிம்ம சப்தாத் பிறகாயிவை. நரி ஓலைகள்லாம் அடிங்கிற மாதிரி கலிதோஷம்லாம் ஓடிப்படும் சிம்ம சப்தம் கேட்டோன்னே. அது மாதிரி இந்த பாகவத சப்தம் ஒழிக்கணும் ஒரு வீட்டில். நல்லா பாராயணம், உறக்க பாராயணம் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த கலிதோஷம் இருக்காது, ஓடிப்படும். நல்லா தபஸ் கூடும். அதுதான் சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, சிம்ம சப்தாத் பிறகாயிவை. இந்த பாகவத பாராயணமானது சிம்ம சப்தம் போல். இது ஒன்று வேணாம், நீ அர்த்தம் கூட தெரிஞ்சிடலாம், இந்த ஸ்ரவணம் அதுதான் காதல். சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா எஸ்ய ஸ்ரவண மாத்திரேன ஹரிச்சித்தம் சமாசிரியத். நீ காதலை கேட்டுனே இருந்து வந்தாவே நீ வந்து அதை அர்த்தம் புரிவானப்பா. அந்த சப்தங்களை காதலை கேட்டுனே மூலபாராயணம் பண்ணும்போது அந்த ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்து டேரா போட்டுறானோ. ஹரிச்சித்தம் சமாசிரியத்து, ஆசிரியத்தில் ஆசிரியத்து நன்றாக அந்த பக்தனை காப்பாற்றுவான் பகவான். இது பாகவத மகாத்மியத்தில் ஏதோ கொஞ்சம் பேசணும், இதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம், பாக்கியம். அதனால தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இவர்களுக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிற அந்த ஞான வைராக்கியம், மயக்கத்தில் இருக்கிற அவங்கள மூச்சு அடைந்திருக்கிற அவங்கள உத்தாரணம் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா பாகவத பாராயணம் தான். பாகவதம் எளிமையாக பகவத்கீதை மாதிரி உபதேசமாக இல்லாமல் கதையாக எளிமையாக இருக்குது, சுவையாக இருக்குது, கதைகள் அனுபவமாக இருக்குது, ஸ்துதிகள்லாம் பீஷ்மர் குந்திஸ்லாம் அனுபவமாக தங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. பீஷ்மர் தன் போர்க்களத்தில்
ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரு. அவர் அனுபவத்தை அவர் சொல்கிறார். குந்தி தந்த அனுபவத்தெல்லாம் குந்தி தேவி சொல்கிறார். அதுமாதிரி அந்த அனுபவத்தோடு ஸ்வானுபவத்தோடு பாகவதமே சுகாச்சாரியர் தன் ஸ்வானுபவத்தோடு சொன்னாராம். அவர் ஸ்வானுபவத்தை மட்டும் இங்கே குறிக்கல. குந்தி ஸ்துதி பீஷ்ம அவங்கவுங்க ஸ்வானுபவங்களை சொல்லியிருக்காங்களே, அந்த மொத்த ஸ்வானுபவத்தோடு கூடியது இந்த பாகவதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த ஸ்வானுபவத்தோடு கூடிய தன் ஸ்வானுபவமாக சுகாச்சாரியர் சொன்னார் இந்த பாகவதம். குந்தி தேவி பீஷ்மர் போன்ற ஸ்வானுபவங்கள், பிரகலாத ஸ்துதி, துருவஸ்துதி அவங்களாம் வந்து ஸ்வானுபவத்தோடு சொன்னாங்களே, அந்த மொத்த ஸ்வானுபவத்தை தன்னுடைய ஸ்வ அனுபவமாக மாற்றி சுகாச்சாரியர் இந்த பாகவத்தை கொடுத்தாராம். ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம், சகல சாஸ்திரங்களுடைய சாரத்தை பிழிஞ்சு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாகவதம். அத்தியாத்ம தீபம், அதான் சொல்கிறேன், நமக்கு வந்து அந்த ஆத்ம தீபத்தை பிரகாசிக்க செய்யக்கூடியது. சரி, ஆத்ம ஞானத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய தீபமாக அந்த பாகவதம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம். இந்த கிருஷ்ணன் நமக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணனை வெளிச்சம் போட்டு காட்டிடுது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்லோகங்கள்லாம் படித்து பார்த்தா அருமையாக இருக்குது. அப்போ அனுபவத்தில் வரக்கூடிய ஞான வைராக்கியத்துக்கு தான் ஆசைப்பட்டதே யார்? நாரதர். சும்மா லெக்சர் கேட்டு அப்போதைக்கு கொஞ்சம் எழுந்த மாதிரி ஞான வைராக்கியம் எழுந்த மாதிரி அப்புறமா டக்குன்னு படுத்துட்டு போய் ஞான வைராக்கியம் பசி தாக்கத்தினால அதை என்னென்னா புஷ்டி அடையாமல் திருடப்படாமல் ஞான வைராக்கியம் அது மாதிரி இருந்தது. ஆனால் பாகவதம் கேட்குறவங்க ஹிருதயத்தில் நிரந்தரம் வைஷ்ணவ மானசாமி பக்தி ஞான வைராக்கியம் நிரந்தரமாக தங்கிட்டாங்க. இவங்க வைராக்கிய சீலர்கள், இவங்க சிறந்த ஞானிகள். எப்போ பகவானுடைய பக்தியை பற்றி கொண்டாலும் உன்ன மாதிரி சிறந்த ஞானி கிடையாது, உன்ன மாதிரி சிறந்த வைராக்கிய சீலன் கிடையாது. ரொம்ப சுலபம் பக்தி. அதான் சொல்ல சுகசாத்தியத்தில் பக்தின்னு ரொம்ப சுகசாத்தியமானது. இதெல்லாம் அனுபவிச்சா தான். இதெல்லாம் புஸ்தகம் படித்தா இந்த ஸ்லோகம்லாம் நான் சொல்கிறது அனுபவத்தோடு சொல்கிறேன் உண்மையிலே. ஆனால் வந்து இது நிறைய பேர் புரியாது. ஏன்னா மந்த மதையா நம்மளாம் அல்ப விஷயங்களே பற்றியே நினச்சி பழக்கப்படுது. இந்த உயர்ந்த விஷயங்கள்லாம் டாப்பான விஷயத்தெல்லாம் நம்ம புத்தி யோசிக்காது. அதனால் மந்த மதி படைத்தவர்களாக நம்ம இருக்குமே தவிர அந்த இவ்வளோதான். இந்த தேகம் நான், ஆமாம், இந்த தேகத்துக்கு உரிய விஷயம். இந்த தேகத்தை விட அடுத்த ஸ்டெப்பு புலன்கள் வசதி. சரி, புலன்கள் இச்சைகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் அதோட ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேலே தாண்டி அவனுக்கு வர தெரியாது. அந்த இந்திரியங்களுக்கு மேலே இருக்க மனசு வசதி, மனசுக்கு மேலே புத்தி வசதி, புத்தி மேலே சித்தம் வசதி அப்படின்னு அவனுக்கு அதுக்கு மேலே வர தெரியாது. இந்த தேக சம்பந்தமான விஷயங்களே சிந்திப்பான். பணம் சம்பாதிக்கணும், அந்த உடம்பு சௌக்கியத்துக்கு நல்லா வேலைக்கு சாப்பிட்ணும், அதே சொல்ல இந்த உடம்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய மனைவி குழந்தைத்தில் கொஞ்சம் கொலாகணும், அவங்களுக்கு பார்த்துக்கோ. இந்த அதாவது என்னென்னா இந்த லெவல்லே நிற்பான். இதுக்கு மேலே இந்திரியங்களை வசதி, இந்திரியங்களுக்கு மேலே மனசு வசதி, மனசு மேலே புத்தி வசதி, ஆத்மா வசதி, அந்த நிலைக்கு அவன் உயரல. அதான் அந்த புரியுதுங்களா? இதுக்கு மேலே யோசிக்க அவனுக்கு முடியல. பரபரப்பான இந்த உலகத்தில் இந்த உடல் சம்மந்தமாக பணம் சம்பாதிக்கிறது, இந்த உடலை போஷிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை மட்டும் சம்பாதிக்கிறானே தவிர காரில் போகணும், சொகுசு காரில் போகணும், ஏசியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா இந்த உடம்பு சொகுசுக்கு அந்த உடம்பு லெவல்லே திங்க் பண்ணுறானே தவிர அந்த இந்திரியம் அப்படியே புலநிச்சைகள் இருந்தால் சாப்பிட்றது பண்ணா இந்திரியங்கள் லெவலில் வரான். அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே போக மாட்டேன்றான். அது வரைக்கும் தான் யோசிக்கிறான். அதான் மந்த மதையா. அதே மாதிரி நான் சொல்கிறேன் மந்தாகா. மந்தானா சோம்பேறிகளாக இருக்காங்க. உண்மையிலே இப்போலாம் சின்ன வயசு பசங்கள்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் இறங்கினா 10 நிமிஷத்தில் சாமான்லாம் தொலைக்கிடலாம், துணி துவைச்சிடலாம், கொஞ்சம் கஷ்டப்பட முடியல. ஆனால் ரொம்ப லேசினஸ். நான் சொல்கிறது என்னென்னா வயசானவங்க உடம்பு முடியாத லேசியாக வீட்டு வேலையில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, மந்திரம்லாம் சொல்லலாம். சின்ன பசங்க 12 வயசு பசங்க, 16 வயசு பசங்க, இதுங்களாம் வேலை செய்யறதுன்னா அவங்கள வேலை செய்ய சொல்லுவேன். இவனு சொல்ல வேலை செய்ய மாட்டேது வீட்டில். அவ்வளோ சோம்பேறி மந்திரம்லாம் இருக்கிறாங்க கலியுகத்தில். சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. சாதாரணமாக சொல்கிறேன், பக்திக்கு வரல அதில் சோம்பேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாகவே சொல்கிறேன். அதாவது பக்தி பணம் சம்பாதிக்கிற சூழலாக இருக்காங்க, பக்தி சம்பாதிக்கிறதுக்கு சோம்பேறிகளாக இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க உபன்யாசத்தில். நான் அப்படி சொல்ல வரல. உலக விஷயத்துலேயே சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. இது அங்கே வெயின்னு சொன்ன விட அது சோம்பேறித்தனம், அதுக்கு முணுமுணுப்பு அப்படின்னு அம்மா திட்டினாங்கன்னா முணுமுணுத்துன்னே அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ துடிச்சு பட்சி எல்லா வேலையும் செய்யணும்னா சோம்பேறித்தனம்.
இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சமையல் செய்ய மாட்டாங்க வீட்டில், ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைனில், உடனே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அந்த சமையல் செய்யணும். ஆமாம், அது காய்கறி அறியணும், அடுப்பு பற்ற வைக்கணும், கேஸ் வேறு காலியாகும். அப்போ சமையல் செய்யணும், அரிசி உல வைக்கணும், தண்ணி ஊற்றி உல வைக்கணும், அந்த அரிசி கழுவணும், அது ஊற போடணும், அதுக்கப்புறம் போடணும். எவ்வளோ வேலை இருக்குது. சமையல் செய்ய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குழம்பு வைக்கணுன்னா காய்கறி அரிஞ்சு போடணும், மிளகு சீரகம் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். அதெல்லாம் எப்போது இதெல்லாம் கூட நம்ம வீட்டில் சமையல் செய்கிறது கூட நம்மளுக்காக தான் சமையல் செய்கிறோம், வெளியால் யாருக்குமே இல்லை. அந்த சமையல் செய்கிறது கூட விட்டுட்டு உடனே ஃபுட் டெலிவரி ஆர்டர் 10 ரூபா 100 ரூபாய், அதுக்காக எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ணுறேன். ஆனால் நான் சோம்பேறித்தனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வீட்டில் சமையல் செய்ய மாட்டேன். அப்போ மந்தாக கலியுக மக்கள்லாம் ஏன் இந்த மாதிரி, இதெல்லாம் கலியினுடைய தோஷமாக. அப்போது மந்திரலாக இருக்கிறாங்க, எல்லா விஷயத்துலேயும் மந்திரலாக இருக்காங்க. ஐயோ அப்படி போனேன், இதெல்லாம் போனால் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான். நான் காலைல நான் எழுந்துக்க மாட்டேன், நான் லேட்டாக தான் எழுந்துப்பேன். ஏன்னா மந்தாக நான் 10 மணி தான் எழுந்துப்பேன், 8 மணி தான் எழுந்துப்பேன். ஆஃபீஸ் 9 மணினா நான் 8:30 மணி தான் கிளம்புவேன். 9 மணி அப்புறம் 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சுன்னா பர்மிஷன் கேட்பேன் அங்கே போய். அதுக்கெல்லாம் ஆனால் சீக்கிரமாக எழுந்து மட்டும் மாட்டேன், நான் சோம்பேறித்தனத்தை விட மாட்டேன். அப்படி தான் இருப்பாங்களாம் கலியுக மக்கள். லேட்டாகனா ஆஃபீஸ் போவேன், லேட்டாகனா ஸ்கூலுக்கு போய் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் சீக்கிரமாக மட்டும் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்களாம் மந்தாக. குளிக்கல இது பண்ண யாருன்னா பார்த்தாங்களா நான் குளிக்கல பண்ணேன், நான் குளிச்சுட்டு போய் கூட சொல்லிட்டு டைலாம் கட்டிக்கின்னு நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸு போகிறாங்க. குளிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனங்க, குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், பல்வாளுக்கு சோம்பேறித்தனம், எல்லாமே டக்குன்னு வாய் கொப்பிச்சா இது பண்ணோமா, டக்குன்னு தலையை வரணுமா, அதுதான் கிளம்பணும் வேலைக்கு முடிஞ்சு வச்சு. எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனம். சாப்பாடு செய்யறதில் சோம்பேறித்தனம். ஒரு வேலை செய்ய ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு, ஒரு சாமான் தொலைக்க சொன்னால் அப்புறம் தொலைக்கிறேன், அப்புறம் போல இது பண்ண ஒரு எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனம். இது இவ்வளோத்துக்கு காரணம் களி தான். அப்போது லோக விஷயத்துலேயே சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. இவங்க பக்தி விஷயத்துக்காக எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. மந்த மதையா அப்படியேப்பட்ட இந்த மந்த புத்தினால் அவங்க இப்போ உயர்ந்த விஷயங்களை பக்தி விஷயமாக ஞான வைராக்கியத்தை சம்பாதிச்சிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். பாக்கியம் இருக்கணும், மந்த பாக்கியம் உள்ளவர்களால் எதையும் செய்ய முடியாது, லோக விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்போது பாக்கியம்னா என்ன, பாக்கியம் என்னன்றது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாக்கியம் மந்த பாக்கியாக அப்படின்னா வேறு என்னென்ன சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரத்தில் ஒரு கேள்விக்கு விட சாஸ்திரத்தில் அந்த சாஸ்திரத்தையே பார்க்கணும். இப்போ பாகவத மகாத்மியத்தில் பாக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கு, மந்த பாக்கியான்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம் மந்தகம் சுமந்த மதியம் மந்த பாக்கிய உபத்திரதா அப்படி இந்த ஸ்லோகம் பாகவத மகாத்மியத்துலேயும் வருது, பாகவதத்துலேயும் முதல் ஸ்கந்தத்தில் வருது, முதல் அத்தியாயத்திலே வருது. ஆனால் 2 இடத்துல இந்த ஸ்லோகம் வருது. அப்போது மந்த மதிய, அதாவது இந்த உடல் லெவல் தான் சிந்திப்பாங்க, இந்திரியன் லெவலில் சிந்திப்பாங்க, மிஞ்சி போனால் மனசு லெவல் சிந்திப்பாங்க. அதுக்கு மேலே ஆத்மா லெவலுக்கு வரவே மாட்டேன்றாங்க யாருமே. அதனால தான் மந்த மதிய. சரி, அதுக்கு மேலே தான் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே சிந்திக்கிறாங்க தவிர அதுக்கு மேலே சிந்திக்க மாட்டேறாங்க. எந்த விஷயத்து பகவானை சிந்திக்கிறதுக்கு புத்தி வர மாட்டேங்குது. மந்த மதிய மந்த பாக்கியம்னா என்ன அப்படின்னா பாகவத மகாத்மியத்தில் தான் எனக்கு சொல்லியிருக்கு. அந்த பாகவத மகாத்மியத்தில் பாக்கியம் என்னன்னு தேன்னா உணரத்தில் சொல்லியிருக்கார். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமும் லபதே. அப்போ சத்சங்கத்து தான் பாக்கியத்தும் சொல்லியிருக்கு. சத்சங்கத்து தான் பாக்கியம்னு இதே மகாத்மியத்தில் விடை கட்சிச்சு நம்மளுக்கு. அப்போ பாக்கியம் என்னென்னா சத்சங்கம் தான் பாக்கியம். அதுவும் பகவானுக்கு நிறைய புஷ்பங்களாக அர்ச்சனை பண்ணியிருந்தாலும் பல ஜென்மங்களாக ஒரு நாள் பகவானாக கருணை காட்டி உனக்கு இந்த சாதுவை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அந்த சாதுக்களை பகவான் காட்டி கொடுப்பாராம். பகவத் அனுகிரகம் இல்லைன்னா நான் தனிமையிலே சாதனை பண்ணிக்கிறேன், இந்த சாதுக்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லின்னு இருப்பே தவிர பகவத் அனுகிரகம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போது பாக்கியன்றது என்னென்னா சத்சங்கம்தான். பாக்கியோதேன பகுஜன்ம சமர்ச்சிதேன பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் பகவானாக பார்த்து சாதுக்களை காட்டி கொடுப்போம். சத்சங்கமும் லபதே. அப்போ தான் சத்சங்கம் நமக்கு லபிக்கும், நமக்கு கிடைக்கும். அப்போது சத்சங்கம் வந்தால் என்னன்னா அஜ்ஞான ஹேதுக்குத மோக மதாந்தகார நாசம் விதாயே அதோ உதயதே விவேகா. அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கிற மோகம் மதாந்தகாரம்
அதெல்லாம் போய் நமக்குள்ளே விவேகம் உதயமாகும் மகானுத்தில் போனால் தான் அப்படின்னு புட்டு வைக்கிறார். அப்போ இந்த பாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா சாதுக்களுடைய சங்கம் கிடைக்க தான் பெரும் பாக்கியம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். அப்போது பாக்கியம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம பாகவத மகாத்மியத்தில் தான் வந்தது. அதே பாகவத மகாத்மியத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாக்கியம்னா என்னன்னு. இதெல்லாம் அதே அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் படித்து பார்த்தா நம்மளால் தெரியும். இல்லை அனுபவமாகவே நம்மளுக்கு புரியும் நல்லா. ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி பூரா சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எதில் சுறுசுறுப்பாக இருக்கணுமோ அதில் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன்றாங்க. மந்தாக எல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோங்க. இதெல்லாம் புஸ்தகம் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. புஸ்தகத்தில் அப்படியே பளிச்சுன்னு போட்டுருக்காரு பாருங்க பாகவத மகாத்மியத்தில். சத்தியம், ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். கலியுகத்தில் நடக்குது இதெல்லாம். அப்படி இருக்காங்க மக்கள்லாம். சரி, ஓகே, தடை பூர்த்தி பண்ணிப்போம். ஆமாம், அப்போ பாக்கியம்னா என்னன்னு இப்போ புரியுதா? மந்த பாக்கியாகான்னு வருது இல்லையா? அது மந்த பாக்கியம் ஏன்னா மந்த பாக்கியமாக ஏன் இருக்கிறாங்கன்னா சத்சங்கம் இல்லாததால் தான். அப்போ பாக்கியம் எதிரானா மந்த பாக்கியால் உயர்ந்த பாக்கியம் எதுன்னு கேட்டால் சத்சங்கம் தான். சத்சங்கத்தில் இருந்தாவே நமக்குள்ள அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாமே அறியாமை, மதம், மோகம், காம, குரோதம் எல்லாமே போயிடும். விவேகம் நமக்குள்ளே உதயமாயிடும். இதான் சொல்கிறார். சரி, ஓகே, இதோட பூர்த்தி பண்ணி ராம் 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 ராம். சரி, ஸ்ரீராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம் 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 ராம்.